ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ட்ரிகர்ல இருந்து வாங்கி ரிவ்யூ போட்ட எல்லா டிடபிள்யூஸோட வியூஸும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே அகைன் ட்ரிகர்ல இருந்து கிராக்கன் X4 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஸை நான் மெயினாக வாங்குறதுக்கான காரணமே வந்து டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் மட்டும் தான் புதுசாக கொடுத்துருக்காங்களா இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் புதுசாக இருக்கா, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு, அண்டர் 800க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல வைப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ட்ரிகர் கிராக்கன் X4னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ 1 இயருக்கான வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே டிடபிள்யூஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm பாலிமர் காம்போசிட் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் பேஸ் எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பேஸ் குவாலிட்டி தரமாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் 60 hours பிளேபேக் டைமர்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50% 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 60 hours பிளேபேக் டைம் வருது. அதுவே ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம், ரெகுலராக கால் பேசியிருந்தோம், ரெகுலராக கேம் மோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 55 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8லேருந்து 8.5 hours பிளேபேக் டைம் வருது. ஜாப் சார்ஜ் அப்படின்னு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 200 minutes பிளேபேக் டைம் வருது சொல்லியிருந்தாங்க. அதுவும் நியர்லி 150 minutes பிளேபேக் டைம் வருது. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் 10 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 மில்லிசெகண்ட்ஸ்க்கான அல்ட்ரா லோ லாண்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும்போது ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராகவே சிங்காது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கேம் மோட ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேம் மோட ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருது. ஸோ கேம் மோட பொறுத்தவரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் AI ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. என்னோட நேஷனல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது, கேம் மோட சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால் டச் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய கேஸாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. சைடில் ட்ரிகர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிராக்கன் X4னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை ஓப்பன் பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்னு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ கேஸோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய கேஸாகவே இருக்குது. நான் இதுவரையும் ட்ரை பண்ணதுலேயே ஃபஸ்ட்டு டைம் ஸ்லைட் பண்ணுற மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் ப்ரீமியமான லப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு சாஃப்டாகவே இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய கேஸாகவே கொடுத்துருந்தாலும் பட் டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ காதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. பட்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழல. பட் என்னால் வந்து காதே வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. பட் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக பெயின் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். %50 வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ட்ரிகர்ல இருந்து சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி கொடுப்பாங்க. பட் இந்த டிடபிள்யூஸில் மாடரேட்டான சவுண்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாம்
நார்மலா ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஹையாலாம் ஃபீல் பண்ண முடியல. ஸோ மத்தபடி வோக்கல் அண்ட் ட்ரிபிள், பேஸ் எல்லாமே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ட்ரிகர்ல இருந்து ஏகப்பட்ட டிபிஎஸோட ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். மேல கால்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த டிபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது இதுல சவுண்ட் குவாலிட்டி கம்மியா தான் குடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஏத்த மாரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா சூப்பராவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. மாடரேட்டா குடுத்துருக்காங்க. நான் பேசுறது கரெக்ட்டா கேக்குது, அவங்க பேசுறது கரெக்ட்டா கேக்குது. பட் என்னோட என்விரான்மென்ட் நாய்ஸும் உங்களுக்கு கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ENC சப்போர்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகல. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி குடுத்திருந்தா சூப்பராவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது கிரீன், ப்ளூ, பிளாக், yellow, ஒயிட் அப்படிங்கிற 5 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த டிபிஎஸ்க்கான எனோ ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நீங்க ஒரு டிபிஎஸ் வாங்கலாம்னு இருக்கீங்க, அதுவும் அண்டர் 800 வாங்கலாம்னு இருக்கீங்க, ட்ரிகர்ல இருந்து வாங்கலாம்னு இருக்கீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி மாடரேட்டா இருந்தா ஓகே, கால் குவாலிட்டி மாடரேட்டா இருந்தா ஓகே, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கணும், டிசைன் பார்க்கும்போது சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த டிபிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிபிஎஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.